என் லைஃப்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன்னா எங்க அம்மா, அப்பா, எங்க அக்காவுக்கு அப்புறம் அது ஹரி தான். ஏன்னா ஹரி எப்படின்னா தன்னை பத்தி எப்பயுமே யோசிக்க மாட்டான். அடுத்தவங்கள பத்தி தான் யோசிப்பான். நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து நான் பார்த்துருக்கேன். அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அதுல ஒரு மாற்றமே கிடையாது. க்காக ஒரு சாப்பாடு வாங்குனா கூட யோசிப்பாங்க. இது நமக்கு இப்படி தேவையா? அப்படின்னு. அப்படிப்பட்ட பையன் தான் என்னோட கணவர். அவருக்கு பர்த்டே அன்னைக்கு நம்ம எல்லாமே ஸ்பெஷலா பண்ணணும்னு தான் ஐடியா. பட் என்ட்ட பட்ஜெட் இல்ல. என்னால முடிஞ்ச எல்லாமே நான் பண்ணியிருப்பேன் குட்டி குட்டியா. எனக்கு லீவே கிடைக்கலைங்களா, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க முன்னாடி சொல்லியிருந்தாங்க. எல்லா பர்த்டேக்கும் உங்க கூட இருப்பேன் நிலா அப்படின்னு. அது மாதிரி வந்திருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. வந்து இப்படி ஆசைப்பட மாட்டாங்க. எனக்கு இது வேணும், அது வேணும், இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என் கூட ட்ராவல் பண்ற ஒரு பர்சன் தான் அது ஹரி தான். அவங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டா அவங்க வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கு நான் எப்பயுமே கடவுள்ட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அது மாரி ஹரி ரொம்ப எமோஷனலான பர்சன். நம்ம எது குடுத்தாலுமே அதில ஹாப்பி ஆயிப்பாங்க. அது மாரி தான் இந்த கிஃப்ட் ரெடி பண்ணி குடுத்துருந்தோம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நான் பண்றேன் எனக்கு ஐடியாவே இல்ல. திடீர்னு ஐடியா வந்தது தான். எங்க மாமனார் வந்து இப்ப எங்க கூட இல்ல. ஆனா அவங்க ஃபோட்டோவும் என்ட்ட இல்ல. இவங்கள்ட்டருந்து என்னால வாங்கவும் முடியாது. அப்புறம் ஃபோட்டோலேருந்து ஃபோட்டோ எடுத்து அத அனுப்பி அது ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு அட்டாச் பண்ணி குடுத்த சதீஷ் அண்ணாவுக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க் யூ. என்ன சுத்தி உள்ள எல்லா நல்லவங்களுக்குமே நன்றி.